நிரந்தர வேலை கிடைக்க வீரபத்திரர் வழிபாடு எவ்வாறு செய்யலாம் என்று பார்க்கலாம். சிவபெருமானின் உக்கிர அவதாரங்களுள் ஒன்றாக திகழ்பவர்தான் வீரபத்திரர். இவர் சிவபெருமானின் வேர்வை துளியிலிருந்து உருவானவர் என்று கூறப்படுகிறது. தட்சன் செய்த யாகத்தில் சிவபெருமானுக்கு அவமரியாதை நேர்ந்து விட்டதால் அந்த யாகத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் வதம் செய்தவராகத்தான் வீரபத்திரரை அறிவோம். வீரபத்திரரை நாம் முழு மனதோடு வழிபாடு செய்யும் பொழுது நம்மை ஏளனமாக நினைத்தவர்களும் எதிரியாக நினைப்பவரும் நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள். வீரபத்திரர் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சனிக்கிழமை அன்று செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் பொழுது வீரபத்திரருக்காக ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வெற்றிலையை மாலையாக கட்டி எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். எப்படி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவோமோ அதே போல வீரபத்திரருக்கும் வெற்றிலைகளை மாலையாக அவருக்கு சாற்ற வேண்டும். பிறகு அவருக்கு 2 நெய் தீபங்களை ஏற்றி வைத்து முழு மனதோடு அவரை வழிபாடு செய்ய வேண்டும். சனிக்கிழமை தோறும் நாம் வெற்றிலை மாலை சாற்றி வீரபத்திரரை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வேலை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும். முக்கியமாக தற்காலிக வேலையானது சீக்கிரமே நிரந்தரமாகும்.